ஆமா, நான் உயிரோடவே இருக்க கூடாதுமா. ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் தீர்த்து வைப்பேன். இப்ப என் வீட்டு பிரச்சனைய என்னால தீர்க்க முடியாதா என்ன? ஃபிஷ் வேற பாட்டுக்கு மாத்திட்டியா? வெளியே கொண்டு போய் வச்சான்ல, ஏதாவது காக்கா கொத்திட்டு போயிருக்கும். Yeah, I'm pretty sure. Just a second. சொல்லுங்க அத்தை. தலை ரொம்ப வலிக்குது, காஃபி வச்சு கொடு. நான் ஒன்னும் வகை வகையா சமைக்க சொல்லல, ஒரு டம்ளர் காஃபியை தான் கேட்டேன். இது இது காஃபியா இல்ல கஷாயமா? கத்துக்க சொன்னாலும் கத்துக்க மாட்டேங்கிற. இன்னையில இருந்து நான் 40 நாள் விரதம் இருக்க போறேன்ப்பா. நீ அவளோட ஒண்ணா இருக்க கூடாது. ஓகேம்மா. என்ன தங்கம்? இன்னைக்கு கர்வா சவுத், எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல். கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷ ஆரோக்கியத்துக்காக நாள் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரம் புருஷ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே போவாங்க. எங்க அம்மாலாம் செய்யும் போது ஏன் டர்ன் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். சோ ஃபைனலி ஆபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரமா வா. என் பொண்டாட்டி என் மேல பாசம் காட்டும் போது விடுவேனா? நோ வே. உலகம் ஃபுல்லா லாக்டவுன் போட்டாலும் டைமுக்கு வந்துருவேன். அப்பா விரதம், நோ ரொமான்ஸ். ஏன் ஆரோக்கியத்துக்குன்ற நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? சந்தோஷம் எங்க இருக்கோ அங்கதான் ஆரோக்கியம் இருக்கும். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. உன்னாலதான். தேங்க்யூ. எதுக்கு? You complete me. Without you, I'm nothing. என்னாச்சுமா? பாட்டிக்கு சரியில்லை நீங்க? ஆமாண்டா, மனசுதான் சரியில்லை, அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த. என்னம்மா நீங்க? நார்மலா உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டா நீ வருவியா? இங்க பாரு, உன்னோட கிரகமே சரியில்லை, உனக்காக பூஜை பண்ணணும். வா வாங்க. அம்மா அது இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுமா. அம்மா கூட கோவில்ல இருக்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். எவ்வளவு நேரம் தான் சுத்துவாங்க இவங்க? ஐயோ, வேற கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தானப்பா. விது எங்க போற? பூஜை என்ன? விது எங்க போற? நீ உள்ள வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போ போ. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியாடா? நீ அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அவ கண்டுக்காம போயிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ அவளோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட சரியா படல. எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்னம்மா பெரிய வார்த்தை பேசிக்கிட்ட? உட்காருங்க, உட்காருங்கம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
பிருந்தா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோமா? நம்ம தலை கீழ நின்னு வேணாலும் அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டா. உண்மைதான்ப்பா. இப்ப நம்ம எல்லாரோட நிலைமையும் தலைகீழாதான் இருக்கு. குட் மார்னிங். நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன பாத்துட்ட. சுட சுட இருக்கிற இந்த காஃபியை குடிச்சு ஃபாஸ்டிங்க முடி. இந்தா என்ன அப்படி பாக்குற? இந்த காஃபில இருக்கிற பால் எவ்வளவு பியூர்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த காஃபில இருக்கிற அன்பு மட்டும் 100% பியூர். பால்காரனும் இதேதான் சொல்லுவான். சாரி, நைட் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காத. அம்மாவும் பாட்டியும் கோவில்ல இருந்து வரல, என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியல. சோ நீ என்ன விட்டுட்ட? அத மட்டும் சொல்லாத. நெக்ஸ்ட் டைம் லேட் ஆகாது ப்ளீஸ். குடி, என் தங்கம் இல்ல. இந்தடா ப்ளீஸ். குட் கேர்ள். ஹே, அற்புதமா இருக்குப்பா காபி. அம்மா, உங்க அம்மாக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, அவங்க அப்பப்போ நல்லாதான் இருக்காங்க, ஆனா ஒரு சில நேரம் அவங்க ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாங்க. ஐ திங்க் ஷீ நீட்ஸ் டு see a psychiatrist. வித்து, என் அம்மாவுக்கு மென்டலுங்கிறியா? அம்மா பைத்தியமாவே இருந்தாலும் பசங்க பார்வைக்கு நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஐ நோ, பட் we should seriously look into this. நான் உனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டமா இல்லையான்னு தெரியாது, ஆனா என் அம்மா உனக்கு அத்தைய கிடைச்சதுக்கு நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்க. நீ கொடுத்து வச்சவ. எங்க நானா கொடுத்து வச்சலாச்சே, கொண்டாட போறேன். ஏ போன் என்ன ஜினா ஹராம் கராய். இதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, ஹிந்தி புரியாதுல உங்களுக்கு? இந்த போன்ல என்ன இருக்கோ எனக்கு புரிஞ்சது. என்னவோ. கிருஷ்ணா கிடைச்சிட்ட. டெலீட். என்ன அமைதியா இருக்க? அவங்கள வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னல. இல்லங்க, உங்களுக்கு புரியல. அம்மா, என் வீட்டுக்கே வர மாட்டீங்களே? 2 நாள்ல அங்கே பூஜை இருக்குல்ல, வந்து எனக்கு துணையா வேலை செய்யலாம்ல. என்னடா என் பேச்சு கூப்பிடுறா, போலாமா? போலாம் போலாம். நானும் பையனை விட மாப்பிள கூட தான் கம்ஃபர்ட்டா இருக்கேன். நீங்க எல்லாரும் அவளோட போங்க, நான் கிருஷ்ணா வீட்டுல தான் இருப்பேன். ஏன்டா முகத்தை தொங்க போட்ட? அம்மா அங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே. உள்ளுக்குள்ள கவலைப்படுற என் பாசம் உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. எக்ஸ்பிரஷன் எதுவா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அதான்ப்பா. ஓ அம்மா, அக்கா கூட போனீங்கன்னா அக்கா சந்தோஷப்படுவா இல்ல? மருமக பொண்ணு சோர்வா இருக்கா இல்லையா, இங்க இருந்துட்டு இவங்க கூடயே வர. You want one? வாங்கிக்கோ. எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ஏய், காஃபி. உனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி. பொம்மை நல்லா இருக்கா? எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா நானும் என் பேர குழந்தையோட விளையாடிட்டு இருந்திருப்பேன். என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. இப்ப யாரையும் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பொம்மை பாருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, we'll see you later. என்ன ப்ரோ, இவ்ளோ வேகமா வேலையை முடிச்சிட்டா? என்ன விஷயம்? அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன், அம்மாவை கூட்டு போனோம். மருமகளையும் மாமியாரையும் ஒரே வீட்டுல வச்சுட்டு தைரியமா சுத்திட்டு இருக்க? எதுக்கு தைரியம்? மாமியாரையும் மருமகளையும் ஒரே வீட்டுல வச்சா சின்ன காத்து கூட பெரிய புயலா உருவாயிடும். எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் கரையை தொடும்போது அமிங்கிடும்ல. நாம கடற்கரையா இருந்துட்டு போவோம். பாரா, புயல் வந்தா முதல்ல பாதிக்கப்படுறது கடற்கரை தான். எஸ், நான் வரேன் ப்ரோ. ஆமா, ரெடியா? 2 நிமிஷம், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீ சரி, உன் பொண்டாட்டியும் வருவாளா? மேடம் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்ல. அவ ரெடியா இருப்பாமா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஹே, என்னடி நீ மறந்து போயிட்டியா? அக்கா வீட்ல ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி லேட் ஆச்சு, அம்மா வெயிட் பண்றாங்க. வா போலாம். ஃபங்க்ஷன் வரதுக்கு எனக்கு மூட் இல்ல. You guys carry on. ஹே, what are you talking? என் சொந்த வீட்ல என் சொந்த அக்காவோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என் சொந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போலனா என் சொந்தம்லாம் என்ன சொல்லுவாங்க வித்து? Can you please?
வித்து ஐயோ என்ன என்ன பண்ற? சொன்னாலும் கேட்பேன். ஆனா இப்ப இல்ல. ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததும் வா 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 வா. டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடணும். கேன் யூ ப்ளீஸ்? ஏன் நான் வந்து உனக்கு குளிப்பாட்டணுமா? ஹேய், சுடி போட்டிருக்க. நாம என்ன ஃபங்க்ஷனுக்கு போறோம்? என் செல்லம்ல அங்க நடக்கிறது ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபங்க்ஷன். அனி கட்டிக்கிட்டல அந்த சாரி கட்டிக்கோ. ரொம்ப நல்லா இருப்ப. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அம்மா, அவ தெரியாம கருப்பு சாரி கட்டிக்கிட்டா. நல்ல காரியத்துக்கு போகும்போது கருப்பு வேண்டாம்னு மாத்த சொல்லிட்டேன். நீங்க வாங்க, நம்ம கீழே வெயிட் பண்ணலாம். அம்மா, கீய மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய் கிருஷ்ணா, உங்களுக்கு லேட் ஆகுற மாதிரி இருந்தா என்ன ஆட்டோல ஏத்தி விடுறா. என்ன பேசுறீங்கம்மா? நமக்கு தான் சொந்தமா கார் இருக்குல்ல, அதை விட்டுட்டு ஆட்டோல போறேன்றீங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். விது ரெடியா? விது, இப்படி கோத்து விட பாக்குறிய? இந்த சாரியை தவிர உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அம்மா பார்த்தா 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. என் செல்லம்ல மேல போய் வேற சாரியை கட்டிட்டு வா. ஏதாவது ப்ளூ, ரெட், கிரீன், எனி கலர். ஏய் அம்மா அம்மா அம்மா, ஐ கான்ட் டேக் திஸ். விது, என் பேச்ச கேளு விது. ப்ளீஸ் 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 கேன் யூ ப்ளீஸ். ப்ளீஸ்? என்னால வர முடியாது. நான் தான் சொன்னல எனக்கு வர மூட் இல்லன்னு. அதுவும் இல்லாம எனக்கு ஒர்க் வேற இருக்கு. மெயிலும் சென்ட் பண்ணனும். யூ ப்ளீஸ் லீவ் மீ அலோன். விது, இப்படி எல்லாம் சொல்லாதரி. கீழ அம்மா வெயிட் பண்றாங்க. ஃபங்க்ஷன்ல அக்கா வெயிட் பண்றா. நீ சாரி கூட மாத்த வேண்டாம். இப்படியே வா, நான் பாத்துக்கிறேன். வாடா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. டேய் நான் சொல்றது வெக்கமட்டவரே, அவ கால்ல சாஷ்டாங்கமா ஐயோ, விழுடா. என்ன மருந்து வச்சாடா இப்படி தலையாட்டுற பொம்மையா ஆயிட்ட? நம்ம வீட்டுல நடக்கிற சுபகாரியத்துக்கு இவ்வளவு கெஞ்சணுமா? நல்ல விஷயத்துல கலந்துக்கு இவெல்லாம் வருவாளா? கூட்ட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தணும்னு சொல்லு, நல்லா சுத்துவா. கொஞ்சம் கூட பொண்ணுங்கிற அடக்கம் ஒடுக்கமே இல்ல. எல்லாம் இவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? அம்மா காரி தண்ணி அடிக்கும் போது பொண்ணு என்ன பாலா குடிப்பா? போதும், நிறுத்துறீங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? தினமும் காலையில எழுந்திருச்சு கடவுளுக்கு பூஜை பண்ணா மட்டும் போதாது. மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. விது. ஒருத்தங்கள பத்தி ஒண்ணும் தெரியாம அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது நாகரிகம் இல்லங்கிற சின்ன விஷயம் கூட தெரிய மாட்டேங்குதுல. விது, கொஞ்சம் அமைதியா. அதுவா நீ கத்து கொடுப்பேன்னுதான் அக்ரகாரத்தை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்க. நாகரிகத்தை இவகிட்ட கத்துக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் கொரோனாங்கிற நோயால எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அப்பவே சொன்னல, அவங்க மென்டல் கண்டிஷன் சரியில்லை. என்ன சொன்ன? என்ன மென்டல்? சீச்சி, அப்படி சொல்லல. சரிக்கு சமமா ஆம்பளையோட தண்ணி அடிக்கிறாளே, உன் அம்மா, அம்மா தான் கொஞ்சம் mental. அமைதியாம்மா. அடுத்தவங்க வீடுங்கிற நாகரிகம் கூட இல்லாம சிகரெட் குடிச்சாரே உங்க அப்பா, அவர்தான் அப்பா. mental. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கிடையாது. என்ன அப்பா, பேசுற நீ? உன்கிட்ட மரியாதை எதிர்பார்த்துதான் இங்க அம்மா, வந்தோம். நீங்களுமா? உள்ளத சொன்னா கோவம் புத்திக்கிட்டு வருதோ? கிருஷ்ணா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வயசான மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு 5 அறிவு இருக்க உங்ககிட்ட பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். விது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உங்க அம்மா நம்ம வீட்ல இருக்கவே கூடாது. அம்மா. விது, விது, நான் சொல்றதை கேளு. அம்மாவையே வெளியே போக சொல்லுவியா? அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா அப்பா செஞ்சுதானே சொன்னாங்க. நீ அம்மா வெளியே போக சொன்னது பெரிய தப்பு. கிருஷ்ணா, why don't you understand? எவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸா பேசினாங்கன்னு நீயே பார்த்தல. காத்து இல்லாத வீட்டுல ஒரு நாள் பூரா இருக்கலாம், ஆனா மரியாதை இல்லாத வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அம்மா கிட்ட போய் சாரி கேளு. கிருஷ்ணா, டோர் உனக்கு ஓபன் ஆயிதான் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு என்னைக்கு உனக்கு புரியாது. கிருஷ்ணா, நீ போய் முதல்ல அம்மாக்கு சாரி சொல்லு. கார் கீயை டேபிள்ல வச்சுட்டு போ. என்ன டிராப் பண்றியா இல்ல ஆட்டோல போட்டுமா? வேண்டாம், நானே வரேன். கார் எடுக்க சொன்னா போனை நோண்டிட்டு இருக்க. கேப் புக் பண்ணிக்கிட்டு இருக்கமா? ஆட்டோ. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது சண்டை போடுவாங்களான்னு நினைச்சேன். ஆனா அவ என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாடா. ஒன்னு சொல்லிட்டா, ஒரு உரையில 2 கத்தி. ஒரு வீட்டுல மாமியார் மருமக இருக்க முடியாதுன்னு அப்பவே சொன்னோம்ல. நீ என்ன சொன்ன? ஐயோ, ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி மாதிரி இல்லன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? டிவி சீரியல்ல சொல்றதெல்லாம் ரொம்ப சரிடா.
இந்த பொம்பளைங்க எல்லாம் டாபிக் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பாங்கன்னு தெரியாது. ஆரம்பத்துல எனக்கு கல்யாணம் ஆனப்போ என் பொண்டாட்டிக்கு மென்டல் டிசார்டர்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற காமன் விஷயம் இது. உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவங்க தான் தாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே தாங்குற நம்மள என்னடா சொல்றது? டேய் ஆக்சுவலா ஒவ்வொரு ஆம்பளையோட பேரையும் கின்னஸ் புக் ரெக்கார்ட்ல எழுதி வைக்கணும்டா. நீ என்ன சொன்னாலும் நடக்க போறதெல்லாம் முதல்ல கிளாஸ் எடு. Cheers. Cheers. என்ன மச்சான் இது? இத குடிக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. மைனஸோ சேர்ந்தாதான் பிளஸ். கஷ்டமோ சேர்ந்தாதான் ஹாப்பினஸ். அப்படிங்கற. இனி தாமதிக்காத மச்சான், கிளம்பு. இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு நீ யாருன்னு காட்டி ஆகணும். யூ ஆர் த வின்னர். டேய் சாவி போற ஓட்டே காரண்டா. ரொம்ப நேரமா போறங்க போச்சுனே தெரியல. டேய் என்னடா மெசேஜ் பண்ற? நீ ஓவரா குடிச்சிருக்க, என்கிட்ட கொடு. நீ மட்டும் கம்மியா குடிச்சியா? டேய் என்னோட ஸ்டாமினா பத்தி தெரியுமா? போடா. எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் வேணா வண்டி ஓட்டுறேன், எனக்கு என்ன போதை ஏறல. சொல்றேன்ல. இவன் என்னோட பெரிய ஆள்ரா ஓட்ட சொல்றான். ஒரு நிமிஷம். இப்போ இதோ இந்த ரெட் கலர் கோடு இருக்குல்ல, அது இல்லடா. அதான் அந்த கோடு எவ்வளவு தூரம் போதோ அது வரைக்கும் போய் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போகாம ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்து என்ன பிடிக்கணும். போயிட்டு நல்லா வரமாட்டேன். அப்ப நானே ஓட்டுறேன். அவன் வரதுக்குள்ள டைம் ஆயிடும். கவனம் முழுக்க கோட்லயே இருக்கணும். ரெடி? ரெடி. உன்னதான்டா கூப்பிடுறான். இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம். இந்த என்ன கால் வேற பக்கம் போகுது? வந்துட்டேன். கரெக்டா வா. எப்படி வந்த பாத்தியா? உண்மை சொல்லு, நீ மறுபடியும் எங்களை ஏமாத்திட்ட. போல சொல்றாடே. நிஜமாவே எனக்கு போதை ஏறல ப்ரோ. இவனுக்கு விஸ்கி ஏறலடா. நம்ம குடிச்சது பிராந்தி தானடா பப்ளு. அப்படின்னு எங்க அப்பா திட்டுவாருடா. யாரா எனக்கு ஹெல்மெட் போட்டது? ப்ரோ எதுல இஷ்டம் போல இருக்கு. இந்த ரோட்ல நிறைய பன்னிங்க சுத்தும், எது மேலயாவது இடிச்சிருப்பா. வா போலாம். பண்ணி மேல எத்துல கிண்ணி மேல ஆமா எத்துல ப்ரோ. போடா. நாம எதுக்கு இப்ப வெளியே வந்தோம்? ஆமால, எதுக்கு வந்திருப்போம்? வண்டி எடுங்கடா ப்ளீஸ்டா. சரக்கு முஞ்சிச்சு வாங்கிட்டு வர வந்திருக்கோம். கரெக்டா இன்டெலிஜென்ட் பாய். போலாம் போலாம். இனி உங்க டைப் தான் பாஸ். எந்த ரேஞ்ச் ஆளுங்களோ அந்த ரேஞ்சில தான் இருக்கணும். நெய்தோ ஆக்சிடென்ட். விது ப்ளீஸ் டா. நான் செஞ்சது தப்புதான். உங்க அப்பா அம்மாவை திட்டினது. ஆனா ஒரு முறை யோசிச்சு பாரு, நீ எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னல, அப்ப நீ பண்ணது தப்பு தானே? அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். வீட்டுக்கு போலாம் வா. இதோ பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணா, ஐ அம் நாட் யுவர் சபார்டினேட். கால் மீ மேடம். இப்போ என்ன டைம் ஆயிடுச்சுன்னு நீ கிளம்புற? உன்னுடைய பெயிண்டிங் ப்ரோக்ராம்ஸை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கிளம்புற. ஐ வாண்ட் them on the table tomorrow. பிருந்தா, நீ வீட்டுக்கு போற? வா, I'll drop you home. போலாம். என்ன மச்சான், உன் விளையாட்டை எங்கிட்டயே காட்டுறியா? பொண்டாட்டிய சந்தோஷமா கட்டி பிடிச்சு தூங்க வேண்டிய நேரத்துல இந்த ஃபைல தூக்கிட்டு உட்கார்ந்திருக்க. இப்படி ஒரு நாள் வரும் நான் நினைக்க வேலை தெரியுமா? ச்சே, கன்றாவி வாழ்க்கை. கோவத்துல வீர வசனம் விட்டியே, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உன் மேல இருக்கிற காண்டவன் கூட பழகுனதுக்காக எங்க மேலயும் காட்டுறாடா. டேய் ஒரு வேலை பண்ணு, நீ வேலையை விட்டுரு. அட்லீஸ்ட் நாங்களா தப்பிப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங். அங்க பாருங்கடா, நான் இங்க இருக்கும் போதே இவன் இவ்வளவு தூரம் பண்றான். அப்ப நான் இல்லன்னா அமுக்கு டமுக்கு தான். அப்பெல்லாம் பேசாதடா. நான் கண்டிப்பா வேலையை விட மாட்டேன். பின்னாடியே சுத்திட்டு இருக்காம. சொல்லு மாமா. என்ன மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்க? பிரைவேட் ஜாப் தானே மாமா, ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா மாமான்னு கூட பார்க்காம என்னையே பிளாக்மெயில் பண்ணுவியாடா? உங்க அம்மாவுக்கு குனியணும், உன் பொண்டாட்டி கிட்ட படியணும், கடைசியில உனக்கு கூட அதெல்லாம் விட்டு தள்ளு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ரெஸ்பெக்ட். என்ன பார்த்ததும் உன் கண்ணுல பயமும் மரியாதையும் தெரியணும். அதுதான் எனக்கு வேணும். எஸ் வேணும். சரி வந்து குடுக்குறேன். வைக்கட்டா? ஏதோ 4 வீடியோ வச்சுட்டு எங்கிட்டயே நீ கேம் விளையாடுவியா? அனுப்புடா அனுப்பு. உங்க அம்மாவுக்கு அனுப்பு, உங்க அக்காவுக்கு அனுப்பு. அனுப்பு 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 அனுப்பு. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அனுப்புடா. முடிஞ்சா அனுப்புடா, பாத்துறலாம். நீ செத்தடா. அம்மா இத கவனிச்சியா? அட செட்டாளா.
புட்ட பொம்மா என்ன சுத்த வச்சியே அட்ட போல ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா பக்த என்னத்த ஏதாவது பேசணுமா? ஐயோ அத்த ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ உருளைக்கிழங்குன்னு நினைச்சு. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அந்த வாயால ஒருத்தன் பேசுறது கூட கேட்க கூடாதுன்னு நினைக்கிறவன் இந்த அமிர்தம். இனி இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. போற வெளியில. கடே மாப்ள, இப்ப மறுபடியும் என்ன? இன்னைக்கு வெறும் டவலோட என்ன ரோட்ல நிக்க வச்சிட்டீங்கல்ல? உனக்கு இந்த டவல் கூட இல்லாம ரோட்ல அலைய வைக்கலனா நான் உனக்கு மாமா இல்லடா, நீ எனக்கு மாப்ள இல்லடா. இது சத்தியம். ஓகே மாமா, ஆல் தி பெஸ்ட். என்ன இது எல்லாரும் பொருட்காட்சியை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா? உனக்கு டேட்ஸ் மிஸ் ஆகுறதெல்லாம் காமன் தானே? இப்ப எதுக்கு புதுசா ஹாஸ்பிட்டலுக்குலாம்? தேவையில்லதான், பட் கண்டினியூஸா இந்த மாதிரி ஆனது இல்லையே. ஃபீலிங் வெரி சிக் அண்ட் டயர்ட். விருந்தா கிருஷ்ணா, பீரியட்ஸ் மிஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? டாக்டர் ஆல்மோஸ்ட் 2 to 3 months. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. இட்ஸ் 4th month. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டாக்டர், நான் பிரெக்னண்டா இருக்கேனா? என் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்ல? என் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ். Yeah, I know it. PIO disorder, right? Sometimes it happens. Of course, very rare. டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள் இல்லையே சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு. டாக்டர், இப்ப நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதானா? டவுட்டா இருந்தா கம் வித் மீ. ஏன் இவ்ளோ லேட் பண்ணீங்க? இந்த மாதிரி கேசஸ்க்கு ஸ்பெஷல் கேர் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். பட் டோன்ட் வரி, பேபி இஸ் டூயிங் குட். யூ வான்னா see your baby? See. என்னால இதை நம்பவே முடியல. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என்னடி யோசிக்கிற? போன் பண்ணு. யாரா இருந்தாலும் இந்த விஷயத்த முதல்ல புருஷன் கிட்ட சொல்லத ஆசைப்படுவாங்க. ஆனா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. வயிறு என்ன பெருசாகுது? Tell him to complete the work first. மேடம் உன்னை பேச்ச நிறுத்திட்டு முதல்ல வேலையை பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் என்ன நான் இல்லங்கிறதுனால ஓவரா சரக்கு அடிக்கிறாங்களா? வயித்த பாரு, தொப்பா எப்படி எட்டி பாக்குதுன்னு. என்ன இருந்தாலும் ஃபிட்டா இருக்கணும்ல. சீக்கிரமா உடம்ப குறைக்க சொல்லுமா. அட பைத்தியக்காரா, she is pregnant. இது 4th month. உனக்கு என்ன பைத்தியமா? அவ எப்படி பிரெக்னன்ட்? எத்தனையோ கேசஸ்ல இது ரேர் கேஸ்னு சொல்லலாம். நான் சொல்றது நிஜம்தான். எல்லா பொண்ணுங்கள மாதிரி இந்த குட் நியூஸ உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சா, ஆனா அது நடக்கல. உன்னோட சீப் பிஹேவியர்ஸ பார்த்தா அவ செய்யறதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. நீ எந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப பாவம். அதை நினைச்சு அவ ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுறா. கதவை தரடா.
ஒரு நிமிஷம் உன்னை பார்க்கணும். நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டல. யாரோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட். ஐம் சாரி. உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். வாய்க்கு வந்த மாதிரி பேசினேன். சாரி. ஒரு தடவை கதவை தர. முதல்ல நான் தேவையில்லைன்னு போயிட்டேன். இப்ப விஷயம் தெரிஞ்சதும் ஒண்ணு சேரலான்னு வந்துட்டியா? போடா. சாரி யாருக்கு வேணும்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் உன்னை சுத்தி வந்தனா? சாரி பிந்து. நான் எந்த தப்பும் செய்யல. ஆனாலும் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? குடும்பத்துக்கு ஒத்து வராத பொண்ணு நானு. பிந்து. நான் சாரி கேட்க. இல்ல அம்மாவே சாரி சொல்றேன். அம்மா கிட்ட நீ அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்ற. அம்மாவை கூட்டு வந்துடுறேன். சின்னு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஜிஜு. இங்க பாரு இது வேற பாரு. இங்க பாரு. என்னது? அம்மா வாமா. அம்மா அர்ஜென்ட் வாமா. என்னடா என்ன இந்த பதட்டம்? வாமா, நானே உனக்கு சொல்றேன். என்னாச்சுடா? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அம்மா நல்லா எனக்குள்ள ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஹாப்பி நியூஸ்மா. பூமியை பொளக்குற அளவுக்கு ஹாப்பி நியூஸ். இப்ப சொல்லு. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நீங்க பாட்டியாக போறீங்க. என்னடா சொல்ற? என்னன்னா நான் அப்பாவாக போறேமா? அதத்தாண்டா கேக்குறேன். என்ன அதையே திரும்ப கேக்குறீங்க? விருந்தா மாசமா இருக்காமா? அதாண்டா சந்தேகத்துல கேக்குறேன். என்னமா பிரெக்னன்ட்ங்கற? இது என்ன சந்தேகம்? இந்த பால் படாத இடத்துல பட்டதுனால விக்கெட் விழுந்துருச்சு. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? அது அப்படி இருக்கும்போது இது எப்படிடா? ஓகே, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா விருந்தாக்கு தான் ப்ராப்ளம். அவளுக்கு தான் டாக்டர்ஸ் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. அத பத்தி சொன்னா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு தான் அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்ததா சொன்னமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படி பாக்குறீங்க? டேய் கிருஷ்ணா, ஆன் தி ஸ்பாட் கதையை நல்லா சொல்றடா. நான் சொல்றது உண்மைதான். நான் கதை சொல்லலமா, உண்மையதான் சொல்றேன். என்னடா உண்மை? குழந்தைய பிறக்காதுன்னு சொன்ன உன் பொண்டாட்டி கர்ப்பமானதா இல்ல அதுக்கு நீ சரியா வரமாட்டேன்னு சொன்ன நீ அப்பனானதா? அப்படி என்னதான் மருந்து வச்சிருக்கா? அவதான் வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டியடா. கடைசியிலே யாருக்கும் பிறந்தது உனக்குதான் பிறந்ததுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியத்தையே கொடுத்துட்டா இல்லடா பெருமாள். என்னோட எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. நான் என்ன பாவம் செஞ்ச சொல்லு? நான் தான் வேலையை போட்டுங்கிற விஷயத்தையே மறந்துட்டு டைரக்டா லாங் ஜம்புக்கு ட்ரை பண்ணது தப்பா போச்சு. இந்த வேலையை தாண்ட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏணி. டாக்டர் எங்கம்மா? உங்களுக்கு தெரியாதா? அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஏரியில விழுந்துட்டாரு. எந்த ஏரியில? இப்ப ஏரியில இல்ல, ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காரு. கோமால இருக்கானா? என் ஃப்ரெண்டு கோமால இருந்து எப்ப வெளியே வருவான்? இவன் ஒன்னும் படம் பார்க்க போல முடிஞ்சதும் வர்றதுக்கு கோமாவுக்கு போயிருக்கான். கோமாவுக்கு போனவங்களுக்கு முழிப்பு வர கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம். திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம கூட போகலாம். இவருக்கு சென்சஸ் நல்லா வேலை பார்க்குது. ஒரு வேளை நம்ம நல்லா மோட்டிவேட் பண்ணோம்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோட்டிவேஷன் என்ன சார்? நீங்க 3 Idiots படம் பாத்தீங்களா? 3 Idiots பார்க்கல, ஆனா நண்பன் படம் 3 கரெக்ட் சார். அதுல ஜீவா கோமாவுக்கு போனதும் விஜய் ஸ்ரீகாந்த் 2 பேரும் கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி. பாத்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. தர்மத்தை காக்கும் கோவிந்தா, தவறின பாரும் வைகுந்தா, நாங்கள் எல்லாம் பொம்மைகளே, அறிவாய் எங்கள் உண்மைகளே. நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா வைத்து வந்தோம் கிருஷ்ணா, உன் லீலை எல்லாம் ஒன்னா ரெண்டா. கர்மம் ஐடியா கொடுங்களா? என்ன பண்ற? லிப் டு லிப்டா சிபிஆர். முகர கட்ட அது தண்ணியில மூழ்கனவனுக்கு. இவன் கோமால இருக்கான். விடுகதை போட்டும் கோபாலா, விடுவிக்க நீயும் வருவாயா? அணுதினம் நானும் நடந்திடவே அறிவுரை நீயும் தருவாயா? தாறுமாறா யாவும் போக மெல்ல மெல்ல பாடம் சொல்லி காத்தால் என்ன? கிருஷ்ணா, உன் லீலை எல்லாம் ஒன்னா ரெண்டா. கர்மங்கள் தீர உந்தன் கருணை உண்டா. கிருஷ்ணா, உன் லீலை எல்லாம் ஒன்னா ரெண்டா.
கர்மங்கள் தீர உந்தன் கருணை உண்டா. கிடைக்கிற சக்தி சங்கீதத்துக்கு தான் இருக்கு. ஏய், மியா கலிஃபாவை பார்த்து ஏன்டா அழப்பறான்? இது மியா கலிஃபாக்காக இல்லடா, அவன் புர்ஜ் கலிஃபாக்காக. டேய் பாரா, புக்ஸ் வாங்குறதுக்கு பணம் கேட்டா படுபாவி பையன் ட்ரெஸ் கழட்ட சொன்னான்டா. இவனுக்கு எல்லாமே வருதுடா, ஆனா கோமால இருந்து வர மாட்டேங்கிறான். அவளை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கு. விது கூட்ரா ப்ளீஸ் டா. அவன் கொடுத்து அனுப்பினானா? இது அவனுக்காகவோ இல்ல உனக்காகவோ இல்ல, பேபிக்காக. உன்னையும் தொல்லதான் பின்னையும் தொல்லதான், என்னதான் செய்ய போற கிருஷ்ணா கிருஷ்ணா. வந்ததோ உன்னால்தான், போவதோ உன்னால்தான். என்னடா பண்ண போற? சோப்பா இருக்கு. மெக்சிகன் மிளகா, உலகத்துல இதை விட காரம் எதுவும் கிடையாது. இத மூக்குல சொருவனா டேய், இவன் வேணும்னு தான் கோமால இருந்து வெளியே வரல. இவனுக்கு மூக்குல இல்லடா. என்னடா ஷூல வைக்கலாம்னு நினைச்சேன். இத மட்டும் நல்லா பண்ணு. மறக்காம மெடிசனை போடு. கருணை உண்டா கிருஷ்ணா, உன் லீலை எல்லாம் ஒன்னா ரெண்டா. அவனை கொன்னுட்டியடா. அவன் எந்திரிச்சானடா? அவன் எந்திரிக்கலடா, செத்து போயிட்டான். டேய், உன்னை உதவி கூட்டு வந்தா அவனை கொன்னுட்டியடா. இப்படி என்னடா பண்ற? போலீஸ்க்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காம பாத்துக்கறேன்டா. பவர் இஷ்யூ. மிது ப்ளீஸ்டா, நான் டாக்டரை பார்த்தேன். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொன்னாங்க. நான் சொல்றதை கேளு. இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு தொண அவசியம். அட்லீஸ்ட் டெலிவரி ஆகுற வரைக்கும் கூட இருக்கணும். ஒரு முறை நான் சொல்றேன். வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் விட்டுணும் ப்ரோ. அவளுக்கு துணையா நான் இருக்கேன். டெலிவரி ஆகுற வரைக்கும் இல்ல, டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் குழந்தைக்கு அப்பனாவும் அவ கூட நான் இருப்பேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நீ நிஜமாவே நானும் பாப்பாவும் சேஃப்டியா இருக்கணும்னு நினைச்சேனா? ப்ளீஸ் இங்க இருந்து எங்கயாவது போயிடு. என்ன நிம்மதியா வாழ விடு. என்னடா ஆச்சு உனக்கு? தப்பு அவ செஞ்சு தண்டனை நாம் அனுபவிக்கணுமா? தப்பு நான் தான் செஞ்சேன்னு சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அம்மாவாச்சு. நம்மள வேண்டான்னு நினைக்கிறவங்கள வேணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். அவ பைத்தியம் தாமா. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் தனியா இருந்து தண்டனை அவளே அனுபவிக்கிறா. அவளுக்கு நான் வேணுமா? அது அவளுக்கு தெரியல. டே, அது உனக்கு தாண்டா புரியல. அவ்வளவு நெஞ்சு அழுத்தம் ஒரு பொம்பளைக்கு இருந்தா ஆம்பளை உனக்கு என்னடா வந்தது? அவ டிவோர்ஸ் அமிச்சிட்டால, நீ கையெழுத்து போட. ஒரே அடியா முடிச்சு விட்டுரும். ஒரு கையெழுத்துல முடிஞ்சிருமா? உறவுங்கிறது அவ்வளவுதானா? ஒரு உண்மைய பொய்ன்னு சொல்றதா கஷ்டம் நினைச்சேன். ஆனா ஒரு பொய்ன்னு சொல்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு இப்போதான் புரியுது. அம்மா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம எனக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு நினைச்சீங்க. இப்ப அவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது ஏமா இவ்வளவு பிடிவாதம்? நீதான் உன் விஷயத்த பொய்ன்னு சொல்லிட்டியே. அத உண்மை நம்பினப்போ அவ விஷயத்துல நடந்தது உண்மைதான் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றது உண்மைன்னு நீயே நம்பாதப்போ என்ன வேற யாருமா நம்புவா?
அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என் உயிர் என்கிட்ட கிடையாது, உங்ககிட்டயும் அவகிட்டயும் தான். இந்த பால் படாத இடத்துல பட்டதுனால விக்கெட் விழுந்துருச்சு. இந்த டைம்ல நமக்கு சின்ன பொண்ணு இல்லடா, கல்யாணமாயி டைவர்ஸ் ஆன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம பையனுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சும் அவ பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே ஒத்துக்கிட்டாலாம். உங்க மருமக வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி தான் சொல்றேன். அம்மா, நீங்களும் உள்ளத சொன்னா கோவம் புத்திட்டு வருதோ? அவதான் வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டியடா. நான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எனக்காக இல்லடா, உங்களுக்காக தான். என் மருமகளுக்கு இப்போ உன்னை விட ஏன் தேவைதான் அதிகமா இருக்கு. போலவா? अम्मा, நான் பாக் பண்ணிட்டு வந்துடுறேன். मोहन और राजेंद्र। अच्छा रुकिए मैडम, आप अंदर नहीं जा सकते मैडम। என்ன யாரு நினைச்சீங்க? அமிர்தவல்லியே தடுப்பீங்களா? நான் போய் नहीं जा सकते मैम, नहीं जा सकते आप प्लीज। ஆமா, நீங்க எங்க உள்ள என் மருமகளை பாக்கணும்னா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. இங்க அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டா. அவ டெல்லிக்கு போக போறா. அநேகமா இந்த டைம் அவ கிளம்பி இருக்கணும். டேய் கண்ணா, அர்ஜென்ட்டா கார் எடுத்துட்டு வாடா. என்னாச்சுமா? சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போகணும். போ. தாரு டப்பா முழுக்க துணி சுத்துற மாதிரி இருக்கா. யாருடா இவன்? ரோட் ரிப்பேரா இருக்குன்னு நினைக்கிறேமா. சரி பண்ண டைம் ஆகும். நீ இங்க இருக்கிறத சரி பண்ணு, நான் என் மருமகளை தடுத்து நிறுத்துறேன். ஆட்டோ. जाओ जाओ। டே அமுல் பேபி, என்னடா இதெல்லாம்? நீ இருக்கிற இந்த லைஃப் எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காதுடா. உனக்கும் கல்யாணம் ஆனா தெரியும். ஏண்டி, நீ டெல்லிக்கு போய் தான் ஆகணுமா? வேணும்னா நானும் கூட வரட்டுமா? நோ நீட். அட என்னம்மா, எங்க எங்க மாப்பிள்ளைய காணும்? நினைச்சேன் இது மாதிரி ஒரு நாள் வரும்னு அன்னைக்கே எதிர்பார்த்தேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ற கல்யாணம் நிலைக்காதுன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நிச்சயம் பண்ணும்போது எவ்வளவு பெரிய பொய் சொன்னா தெரியுமா? உங்க அம்மா என் பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு சொன்னாங்க. என் மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்ட அதை மாத்தி அவனுக்கு ப்ராப்ளம்னா. அதோட இல்ல, உங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் எங்க ஆளுங்கள்ட்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டான். அப்பா எவ்வளவு பொய். நான் அன்னைக்கே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்ல விடல, என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டான். இப்ப புரியுதா?
கிருஷ்ணா பாவண்டி, உன் பிரச்சனையை அவன் தலையில போட்டுக்கிட்டான். ஹலோ, உங்களுக்கு தமிழ் புரியுமா? நான் என்ன சொன்ன, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவனை கழட்டி விடுறதுக்கு நீ வெர்ஜின் இல்லன்னு அப்பட்டமா பொய் சொன்ன. அப்படி இருந்தும் அவன் உன் மேல காட்டின பாசத்துல கொஞ்சமாவது மாற்றம் தெரிஞ்சுதா? நான் சொல்ல வந்தது அது இல்ல. என் இன்டென்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ உடனே போடி, அவனை மிஸ் பண்ணாத. அவன மாதிரி பையன் கிடைக்க மாட்டான்டி. ப்ளீஸ் டி, என் பேச்சு கேளு. ஆமாமா, அவனை மிஸ் பண்ணிடாத. அடேங்கப்பா, இவங்களும் வந்துட்டாங்க. இவங்க கண்ணுல பட்டா காலி. வரேன். நான் உன்னை பத்தி அவன்கிட்ட என்ன தப்பா சொன்னாலும் அவன் என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவான். அம்மா விருந்தா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் அடிக்கடி சொல்லுவான். உண்மைதான். உன்கிட்ட நான் இப்ப வரைக்கும் சொல்லாத ஒரு உண்மைய சொல்லவா? அவ எனக்கு பையனா கிடைச்சது, உனக்கு புருஷனா கிடைச்சது நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தாம்மா. இதுக்கு மேல ஒரு தாயால தான் பையனை பத்தி சொல்ல முடியாது. பாவம், அவன் பைத்தியக்காரன். நடந்தது இதுதான்மான்னு எனக்கு புரிய வைக்க எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சா கேட்கல. அவன் ஒரே ஒரு வார்த்தைய சொல்லி என் கண்ணை திறந்தான். பையனுக்கு பிரச்சனைனா தைரியமா கல்யாணம் பண்ணிக்க, ஆனா மருமகளுக்கு பிரச்சனைனா இப்படி எல்லாம் பண்றீங்களேன்னு கேட்டப்போ அவனுக்கு நான் பதில் சொல்ல முடியல. என் பிடிவாதமும் கௌரவமும் என் யோசனைய தப்பா புரிஞ்சுக்க வச்சிருக்க. வயசுல மூத்தவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுமா. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தை, ப்ளீஸ். நீங்க அப்படி பேசாதீங்க. இப்படி ஒரு நிலைமையில நீ சந்தோஷமா இருக்கணுமா? என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுல யாரையும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்மளுடைய நிலைமை அப்படி இருந்தது. கின்னு, I'm sorry. உங்க அம்மாவே பிறந்திருக்காங்க. அம்மா வந்துட்டியா? எவ்வளவு மோட்டிவேட் பண்ணாலும் மோட்டிவேட்டே ஆகல. எந்திரிக்கவே மாட்டான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்தா எந்திரிப்பானோ என்னவோ. இவனுக்கு பிடிச்ச பொண்ணுன்னா உங்க அக்கா தான்டா. ஓகே, அக்காவும் மாமாவும் பிரிஞ்சுட்டாங்க. அக்காக்கு மேல பைத்தியம்டா மச்சான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மனமேடையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒத்துக்கிட்டா நாளைக்கு உனக்கு கல்யாணம். எந்திரி எந்திரி, மனமேடையில உட்கார்ந்து இருக்காங்க. என்னத்த தருவ? ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களையும் பெத்து எடுத்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஏதோ ஒண்ணு மோட்டிவேட் பண்ணலாம் தான் இப்படி பண்ணோம். இது மோட்டிவேஷனாடா? கண்ட்ராவி மோட்டிவேஷன். சரி, நீ எதுக்குடா ஏன் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருந்தா? உனக்கு தெரிஞ்சதா? நல்லாவே தெரிஞ்சது. சாரிடா. நீ என்னடா மூக்குல ஏதோ படம் போட்டு வச்சியே? மெக்சிகன் மிளகா மச்சான். மெக்சிகன் மிளகா வேணா, கலிபோர்னியா மிளகா வேணா. அடுத்ததா அதை எங்க நீ வைக்கணும்னு நினைச்சு கூட எனக்கு தெரியும்டா. தேங்க்யூடா. நீ தடுக்கல கண்டிப்பா அந்த இடத்துல வச்சிருப்பா. அதுக்கப்புறம் நீ லிப்டில் கிஸ் கொடுக்க பார்த்தா மூச்சு கொடுத்து காப்பாத்தல. நீ அதை தடுத்தடா, இல்லன்னா என்ன இருக்கும்? டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. ஒருத்தனை நிம்மதியா கோமால கூட இருக்க விட மாட்டீங்களா? ஆக்சுவலா கோமால இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? எங்கடா போக விட்டீங்க, அதுக்குள்ள எழுப்பிட்டீங்களே. கோமால கூட பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல.
ஆக்சுவலா நான் கோமாக்கு போறதுக்கு காரணம் யாரும் தெரியுமா? இப்ப சொல்லு, அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன் மூக்குல மெக்சிகன் மிளகாய சொருவுறேன். ஆஹா, கண்ணுல காரப்பொடிய போடுறேன். ஆஹா, அவன் கை முழுக்க கேண்டில் சாலை எரிச்சிடுறேன். அத செஞ்சதே நீங்க 3 பேர் தான்டா முண்டங்களா? வாட்? அன்னைக்கு நடு ராத்திரி நான் வாங்கின புது கார்ல வெளில போனேன். பாதி வழியில பிஸ் அடிக்கலான்னு காரை நிப்பாட்டினேன். இறங்கி ஜிப்ப ஓபன் பண்ணி சென்சார்ல ஒண்ணு ஆகாதா, இது பிளாஷ் கட்டு. எவனா லைட் அடிக்கிறதே? போன இடத்துல இது நிக்கல, வந்த இடத்துல நீங்களும் நிக்கல. ஒரு நிமிஷம் என் நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. போயிட்டே இருந்தீங்களாடா, நீங்க இடிச்ச இடியில நான் போய் ஏரியில விழுந்தேன். இந்த சின்ன விஷயத்துக்கு கோமாவுக்கு போயிட்டீங்கன்னா நம்ப முடியல. நான் மறுபடியும் கோமாக்கு போறேன். 5moviearrows.gs